கிட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான டேக்கோஸ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ரொக்கோலியை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக வார்ம் வாட்டரில் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா குக் பண்ணி எடுத்து ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அப்புறமா டேக்கோஸ் பண்ணுறதுக்காக நான் சப்பாத்தியை குட்டி குட்டியாக அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு பவுலில் வேக வச்சதான கொண்டக்கடலை, அப்புறம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சில்லி ஃப்ளேக்ஸு, சாட் மசாலா, மட்டன் மசாலா, பன்னீர் க்யூப்ஸு, ஸ்வீட் கார்னு, மல்லி இலை, அப்புறம் வேக வச்ச ப்ரோக்கோலி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தோசை தவாவில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த உருண்டையோட அப்புறம் சப்பாத்தியும் மேலே நல்லா அப்படி வச்சு அழுத்துனீங்கன்னா ரெண்டுமே நல்லா ஒட்டிக்கிடும். அப்புறமா 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு வேக வச்சுட்டு நடுவில் சீஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ப்ரோக்கோலி சீஸ் டேக்கோஸ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.